அமலாக்கத்துறை எந்த நேரத்தில் வந்தாலும் அவர்களை சந்திக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். முதலில் பேசிய அமைச்சர் ரகுபதி, அமலாக்கத்துறைக்கு காஃபி விருந்து வைத்து வரவேற்க தயாராக உள்ளோம் எனவும் எங்களுக்கு அமலாக்கத்துறையை கண்டு எந்த பயமும் இல்லை என்றும் குறிப்பிட்டு பேசினார். ஓபிஎஸ் பேசும்போது சொல்றாரு, கொடநாடு வழக்கு 3 மாசத்துல முடிக்கிறேன்னு சொன்னாங்க. 36 மாசம் ஆச்சு. அப்ப அதிமுகவுக்கும் முதலமைச்சர் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எல்லாமே பாஜக கிட்ட கொத்தடிமைகள் அடகு வச்சுக்கிட்ட ஒரு கட்சியை அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் நாங்கள் அவங்கள இது பண்ணுறவங்களாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்குக்கு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு விசாரித்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் எடுத்த நடவடிக்கைகள் தான் இவ்வளவுக்கு காரணம். எந்த நேரத்திலும் நாங்கள் சந்திக்க தயாரா இருக்கோம்னு எப்போது சொல்லிட்டோமே. நாங்களும் எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு இடி வரட்டும், ஐடி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தா வரட்டும். மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். எங்களுக்கு எந்த மடியில கனமும் இல்லை, வழியில பயமும் இல்லை. வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறோம். காஃபி விருந்து எல்லாம் வச்சு நல்லா அவங்களை உபசரிக்கவும் தயாரா இருக்கும். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். குடியுரிமையை கேட்பதற்காக தான் சட்டமன்றத்திலே நாம் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பியுள்ளோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் வெற்றி பெறுவோம், குடியுரிமையை பெற்றுத் தருவோம்.